ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபார் லூப் பற்றி பார்க்கலாம். பைத்தானில் ஃபார் லூப் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, ஒரு விஷயத்தை நம்ம ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம ஐட்ரேட் பண்ணணும். இப்போ ஒரு 5 வாட்டி அந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணணும் போகணுன்னா நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணணும், ஒரு ரிப்பீட்டட் டாஸ்க். ஸோ இதில் ஃபார் லூப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் கவுண்டர் வேணும். அதுக்கப்புறம் அந்த கவுண்டர் எங்கே எண்ட் ஆகணும் அப்படின்றது வேணும். ஸோ இதில் நம்ம ஃபார் லூப்பில் நம்ம கவுண்டருக்காக என்ன யூஸ் பண்ணுவோன்னா நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ரேஞ்ச் 10 அப்படின்னு கொடுத்தா என்ன வரும்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0 to 9 வரைக்கும் வரும். ஸோ அதனால் நம்ம இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் நம்ம ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணுவோம். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 10 எப்படின்னு கொடுத்து நம்ம print x எப்படின்னு கொடுத்தா நமக்கு 0 to 9 வரைக்கும் print ஆகும். ஸோ இந்த இடத்த நான் print xன்னு சொல்லி நான் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன், சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனையோ இல்லை ஒரு செட் ஆஃப் ஒரு செட் ஆஃப் கேல்குலேஷன்ஸ் நான் கேல்குலேட் பண்ணணுமோ என்ன வேணுமோ நீங்கள் இந்த இடத்த print xை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வேணுமோ இந்த பிளாக்கில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். இது ஜஸ்ட் நம்ம ஒரு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம நான் இப்போ காமிச்சிருக்கேன். இப்போ உங்ககிட்ட ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. சப்போஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 3 5 7 9 இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு ஆட் நம்பர் சீக்வன்ஸ் இருந்ததுன்னா இந்த சீக்வன்ஸை கூட நீங்கள் ஐட்ரேட் பண்ணலாம் ஃபார் லூப்பில். இப்போ ஃபார் n எக்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா print n அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டும் என்ன பண்ணும், இந்த சீக்வன்ஸ்லேருந்து எடுத்து ஃபஸ்ட்டு வாட்டி ஐட்ரேட் பண்ணும்போது 1ன்னு பிரிண்ட் ஆகும், செகண்ட் வாட்டி ஐட்ரேட் பண்ணும்போது 3 பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டாக உங்கள் சீக்வன்ஸ்லேருந்து பிக் பண்ணி அது பிரிண்ட் ஆகும் நீங்கள் சீக்வன்ஸ் ஐட்ரேட் பண்ணிங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீக்வன்ஸில் என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் லிஸ்ட் மட்டும் இல்லை, டியூப்புள்ஸையும் நீங்கள் ஐட்ரேட் பண்ணலாம். எதெல்லாம் சீக்வன்ஸாக இருக்கோ அந்த சீக்வன்ஸை நீங்கள் ஐட்ரேட் பண்ண முடியும் உங்களால் ஃபார் லூப்பில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.